சற்றுமுன் வாக்கு எண்ணிக்கை முன்னதாகவே திடீரென பாஜகவில் இருந்து அதிரடியாக விலகிய பாமக அன்புமணி ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் மாதம் இறுதியில் நடத்தப்படலாம் என தகவல் வருவதால் பாமக போட்டியிடும் என அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். ராமதாஸின் இந்த பிளானிங் பாஜக கட்சி உள்ளே விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் அண்மையில் காலியான விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைத்து ஜூன் 1ஆம் தேதி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது சரியான நேரம் அல்ல. ஜூன் 1ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான மனு தாக்குதல் மே 7ஆம் தேதி தொடங்கப்பட வேண்டும். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் 3வது அதிக வெப்பநிலை ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் பதிவாகி வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் கூட கடுமையான வெப்பம் தாக்குகிறது. தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதி முதல் கத்திரி வெயில் தொடங்குவதாகவும் அப்போது 116 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் பரபரப்பு மேற்கொண்டால் அரசியல் கட்சிகளுடன் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வெப்ப சொறிவு, வேனக்கட்டி, வெப்ப பிடிப்பு, வெப்ப தசை வலிப்பு, தலைவலி, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இவற்றை விட கொடிய வெப்ப மயக்க நோய் ஏற்பட்டால் உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இப்போது எந்த அவசரமும் இல்லை. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதிதான் அறிவிக்கப்பட்டது. அந்த தொகுதிக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தினால் போதுமானது. செப்டம்பர் 30ஆம் தேதி முன்பாகவே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு அக்டோபர் மாதத்தில் ஹரியானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அவற்றுடன் இணைந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தீர்மானிக்க கூடாது. தமிழக அரசு மற்றும் கட்சிகளுடன் கலந்து பேசிதான் தேர்தல் தேதியை அறிவிக்க தீர்மானித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைத்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்த ஆணையம் தீர்மானித்திருந்ததால் அந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் மாதம் இறுதியில் நடத்தப்படலாம் என தகவல் வருவதால் பாமக போட்டியிடும் என அறிவித்திருந்தார் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸின் இந்த பிளானிங் பாஜக கட்சி உள்ள விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதால் கூட்டணிக்கு தலைமையான பாஜகவிடம் கலந்தாலோசிக்காமல் எப்படி ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும் என கேள்வி எழுப்புகிறார் பாஜக. இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடும் என கமலலாயம் தரப்பில் குரல் எழுப்புவதால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே பாஜக பாமக மோதல் வெடிக்குமோ என பரபரப்பானது. பாஜகவுக்கு யாரும் எந்த பதிலையும் இடைத்தேர்தல் தொடர்பாக பேசக்கூடாது, நான் சொல்லும் போது பேசினால் போதும் என தனது கட்சியினரை அமைதிப்படுத்தி வைத்துள்ளாராம் ராமதாஸ். இதற்கிடையே கூட்டணி இருந்தாலும் உடைந்தாலும் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என தீர்மானித்துள்ள ராமதாஸ் பாமகவின் வேட்பாளராக 1980களில் வன்னியர் சங்கத்தின் நடத்திய இடஒதுக்கீட்டு
போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிர் தியாகம் செய்த குடும்பத்தில் இருந்து ஒருவரை நிறுத்த ராமதாஸ் முடிவு செய்துள்ளார் என்கிறது பாமக உள்வட்டாரங்கள். இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளரை நிறுத்த பாஜக ஒத்துழைக்கவில்லை என்றால் உறுதியாக பாஜக கூட்டணியில் இருந்து பாமக அடுத்த நாளே விலகிவிடும் என்று ராமதாஸ் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ரகசிய உத்தரவு கொடுத்துள்ளார் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைவர் ஆன அண்ணாமலை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.